ஒரு நாள் திடீர்னு ஒரு கோடீஸ்வரர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு, என்னோட $500,000 விலை கொண்ட பென்ட்லி காரை நான் புதைக்க போறேன் அப்படின்னு. அதை கேட்டதும் மக்கள்லாம் ஷாக் ஆகுறாங்க, அவரை திட்டுறாங்க, எதுக்காக என்னன்னு ரொம்ப கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட ஆஃப்டர் லைஃப்பை ஜாலியா ஓட்டிட்டு போறதுக்கு தான் அப்படின்னு சாதாரணமா சொல்லிட்டு, இந்த நாள்ல நான் காரை புதைக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. உடனே மக்கள்லாம் சோசியல் மீடியால போய் அவர பத்தின நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் பாஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. இவர் ஏன் இந்த கார வச்சு 4 பேத்துக்கு உதவி பண்ணலாமே! செத்ததுக்கு அப்புறம் யாராவது இந்த மாரிலாம் பண்ணுவாங்களா? காசு இருக்க திமிரு அப்படின்னு இன்னும் அவர பத்தி நெகட்டிவ் கமெண்ட் அதிகமா பரவிக்கிட்டே இருக்கு. அந்த நாளும் வருது, மீடியா கூட்டம் கூடுறாங்க, மக்கள்லாம் நின்னு பார்க்குறாங்க. குழிக்குள்ள கார இறக்கி கொஞ்சம் கொஞ்சமா கார் உள்ள போய்க்கிட்டு இருக்கு. திடீர்னு அந்த கோடீஸ்வரர் ஸ்டாப்ன்னு சொல்றாரு. அப்பதான் அவர் உண்மைய சொல்றாரு. நான் இந்த கார புதைக்கிறேன்னு சொன்னப்போ எல்லாரும் என்னை திட்டி தீத்தீங்க. ஆனா நான் எதுக்காக புதைக்கிறேன்றத நீங்க வந்து பார்க்கணுன்றதுக்காக தான் நான் எதுவுமே சொல்லல. இப்ப சொல்றேன் அப்படின்னு அவர் ஒரு உண்மைய சொல்றாரு. இதே உலகத்துல ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட நல்ல கண்ணு, கிட்னி, ஹார்ட் மாதிரியான ஆர்கன்ஸோட சேர்த்து வச்சு புதைக்கிறப்போ யாருமே இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க, ஏன் புதைக்கிறீங்கன்னு. ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான பேர் சரியான ஆர்கன் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. அதனாலதான் இந்த சாக் பப்ளிசிட்டி நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு உண்மை புரியுது. ஓ, இந்த மாதிரி ஆர்கன் டொனேட் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த நகரத்துல அடுத்த மாசத்துல இருந்து 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கான் ஆர்கன் டொனேஷன். இந்த நேரத்துல ஒரு கேள்வி மட்டும் மிச்சம் இருக்கு. அவர் சும்மா ஒன்னும் சொல்லியிருந்தா, ஆர்கன் டொனேட் பண்ணுங்கன்னு பேசியிருந்தா, இவ்வளோ பேரு இந்த மாதிரியான முடிவை எடுத்து நல்ல விதமா ஆர்கன் டொனேட் பண்ண வருவாங்களான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். மக்களுக்கு எப்பயுமே வந்து நல்லது செய்யணும்னா ஒரு நெகட்டிவ் பப்ளிகேஷன் தேவைப்படுது போல. இந்த கதையில வந்த அந்த மனிதர் பிரேசிலியன் பில்லியனியர் கவுண்ட் ஸ்கார்பா. இது ஒரு உண்மை சம்பவம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் ராம்ஸ் கார்ட்டூன் தமிழ்.